வெல்கம் டு தி அனிமி. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸோட டாப் 10 ஸ்டோரி சேஞ்சிங் பேட்டில்ஸ் தான் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டில்ஸில் எப்படி ஒன் பீஸோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் இந்த லிஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படி சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா உங்களோட லிஸ்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட லிமிட்ஸை தாண்டி தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க செம்ம அமேசிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த ஒரு லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிற பேட்டில் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜர் விசஸ் ஒயிட் பியர்ட். இந்த ரெண்டு கேரக்டருமே லெஜெண்டரியான கேரக்டர்ஸ். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும் கொலைட் ஆகிறதுனால ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாச்சு. நம்ம ஓடனோட ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துருப்போம். இந்த ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியோட பவர்ஃபுல் பைரட்ஸான கோல்டி, ராஜர் அண்ட் ஒயிட் பியர்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதில் எர்த்தே ஷேட்டர் ஆச்சு. என்னதான் இவங்க ஃபைட் பண்ணாலுமே அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபைட் வின்னர்ஸை டிசைட் பண்ணுற ஒரு ஃபைட் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பரிசோதிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஃபைட் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த பேட்டில் எப்படி ஒன் பீஸ் ஸ்டோரிஸை மாத்திச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஃபைட் நடந்தது மூலியமா நமக்கு லாஃப்டேலுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூவை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனவே இதுதான் 10th பிளேஸ்ல இருக்கிற பேட்டில். இப்போ 9th பிளேஸில் இருக்கிற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோரோ விசஸ் கிங். இந்த ஒரு பேட்டில் நம்ம வானோ ஆர்க்கில் பார்த்துருப்போம். இந்த ஒரு பேட்டில் நம்ம ஜோரோ ரொம்ப இன்டென்ஸோட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதுவும் கைடோவுடைய ரைட் ஹேண்ட் மேனான கிங் அவர் கூட ஃபைட் பண்ணுறப்ப ஜோரோ கிட்ட அந்த என்மா ஸ்வாட் இருந்திருக்கும். அந்த ஒரு என்மா ஸ்வாட் எப்படி ஜோரோடைய ஸ்பிரிட் டெஸ்ட் பண்ணிச்சு நம்மளே பார்த்துருப்போம். அந்த ஒரு டெஸ்ட்டில் ஜோரோ ஒரு அட்வான்ஸ்டு கான்குரர் ஹாக்கி அன்லாக் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த ஒரு மூமெண்ட்ல தான் நம்ம ஜோரோ கிங் ஆஃப் த ஹில்லாவும் மாறினாரு. அண்ட் இந்த ஒரு ஃபைட்டில் ஜோரோவுடைய ஸ்மார்ட்னஸ் எப்படி இருந்திருக்கும்னு நம்மளால பார்த்துருக்க முடியும். அதாவது கிங்கை எப்படி டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஒரு பேட்டில் நடக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டில் ஜோரோவுடைய ஸ்பிரிட்டை மட்டும் டெஸ்ட் பண்ணாம ஜோரோவுடைய ஐக்கியூ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால பார்த்துருக்க முடியும். அண்ட் என்னதான் ஜோரோ இந்த ஒரு பேட்டில் அவருடைய கான்குரர் ஹாக்கி அன்லாக் பண்ணி கிங்கை டிஃபீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடியே கைடோவோட செஸ்ட்ல ஒரு ஸ்கேரை ஏற்படுத்தியிருப்பாரு. அதே அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லூஃபி, லாக், கிட் இவங்க 3 பேராலையும் கூட சேர்ந்து கைடோவை கொஞ்சம் கூட காயப்படுத்த முடியல. ஆனா நம்ம ஜோரோ லூஃபிக்காக தனியா நின்று ஃபைட் பண்ணி கைடோவுக்கு ஓடனுடைய ஞாபகம் வர வச்சிருப்பாரு நம்ம ஜோரோ. அதெல்லாம் பார்க்குறப்போ ஜோரோ தான் மாசா அப்படின்ற மாதிரி தோணும். பட் அப்படி இருந்தும் ஜோரோவால் கைடோவை டிஃபீட் பண்ண முடியல. ஆனால் அவருடைய ரைட் ஹேண்ட் மேனான கிங்கை டிஃபீட் பண்ணி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பட்டத்தை நெருங்க காலடி எடுத்து வச்சாருன்னு நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பேட்டிலுக்கு அப்புறமா கோஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று அப்பியர் ஆகியிருக்கும். அதை பற்றி நமக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த பேட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரியை இன்னும் கவனமாக பார்க்க வச்சுது. அதனால இந்த ஒரு பேட்டில் 9th பிளேஸில் வச்சிருக்கேன். இப்போ 9th பிளேஸில் இருக்கிற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூஃபி விசஸ் டோஃப்ளமிங்கோ. டோஃப்ளமிங்கோ அவருடைய ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிங்டமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு அன்டில் லூஃபி அவரை டிஃபீட் பண்ணுற வரைக்கும். அண்ட் இது ஒரு ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ரெவல்யூஷன். அண்ட் இந்த ஒரு ரெவல்யூஷனில் கியர் 4th ஃபார்மை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அதுவும் இல்லாமல் கியர் 4th உடைய மல்டிபிள் ஃபார்ம்ஸை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு ஃபைட் மூலியமா அந்த ட்ரெஸ்ரோசா கிங்டமுக்கு ஒரு ஹோப்பாவே மாறினாரு நம்ம லூஃபி. அண்ட் இந்த ஒரு விக்டரி அந்த ஒன் பீஸ் வேர்ல்டே அதிர வச்சது. இந்த ஒரு பேட்டிலோட ரிசல்ட் மூலமா லூஃபி எப்படி கைடோ டிஃபீட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி இருப்பாங்க. அண்ட் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஆர்வமா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டோஃப்ளமிங்கோ தான் கைடோவுக்கு பவர் சோர்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பவர் சோர்ஸ் சப்ளை பண்ற நம்ம டோஃப்ளமிங்கோவையே நம்ம லூஃபி டிஃபீட் பண்ணதுனால கைடோவுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகியிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அதனால கைடோவே நம்ம லூஃபி மேல ரொம்ப டென்ஷன் ஆகியிருப்பாரு. அதனால தான் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பேட்டில நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நடுவில் நம்ம லா அண்ட் ஊசப்புடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. பட் ஸ்டில் இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேட்டில்ஸ். இதுக்கப்புறமா 7th பார்க்க போகிற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா லூஃபி விசஸ் crocodile. எனக்கு தெரிஞ்சு crocodile தான் லூஃபி ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வார்லாடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணப்ப நம்ம லூஃபி ரொம்ப பேடாக தோத்துருப்பாரு. பட் நம்ம லூஃபி அவருடைய கான்ஃபிடன்ஸை இழக்கல. ஆனால் இந்த ஆர்கோடைனில் நம்ம லூஃபி வின் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு வின்னப்பை நம்ம லூஃபி ஸ்ட்ராங்கஸ்ட்னு மட்டும் காமிக்காம அவர் கிவ் அப் பண்ணாத ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைம்லேயே காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் crocodile லூஃபியை ரொம்ப டேமேஜ் பண்ணியிருப்பாரு. ஒரு மொமெண்ட்ல லூஃபியை crocodile ஹிட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால அவரோட பிளட்டை கையில் சோக் பண்ணி ஒரு ஹிட் லேண்ட் பண்ணியிருப்பாரு crocodile மேல. அதெல்லாம் பார்க்குறப்ப செம்ம கூஸ்பம்ஸா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஃபைட்டோட எண்ட்ல என்னதான் இந்த ஒரு ஃபைட்ல நம்ம லூஃபி வின் பண்ணியிருந்தாலும் அடுத்து வர போற லோகியா ஃப்ரூட் பவர்ஸை எப்படி நம்ம லூஃபி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இந்த ஒரு ஃபைட் முடிவில் ஏற்படுத்துச்சு. ஸோ இதுவும் ஒரு பக்கத்துல இருந்து ஒன் பீஸோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்வேன்.
இப்போ நம்ம 6th பார்க்க போற பேட்டில் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஜோரோ vs மிஸ்டர் ஒன். இந்த ஒரு பேட்டில் எதுக்கு இந்த ஒரு லிஸ்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா, மிஸ்டர் ஒன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பிசிக்கலா ஃபைட் பண்ணியிருக்க முடியாது, ஸ்பிரிச்சுவலா ஃபைட் பண்ணியிருந்தா மட்டும்தான் மிஸ்டர் ஒன்னை டிஃபீட் பண்ண முடியும். பிகாஸ் அவருடைய பவர் வந்து ஸ்டீல். ஸோ டெத் யார் முன்னாடியே ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஸ்டீலை கட் பண்ண முடியும். நம்ம ஜோரோ இதுக்கு முன்னாடியே மீஹா கூட ஃபைட் பண்றப்ப மீஹா கூட டிஃபீட் ஆகி ஒரு டெத் சிச்சுவேஷனுக்கு போகிருப்பாரு. அங்கேயே அவர் டெத்தை ஃபேஸ் பண்ணிட்டாரு. அதனாலே அவர் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்னு நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிறப்ப ஜோரோ மிஸ்டர் ஒன் கூட ஃபைட் பண்றப்ப பிரீத் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்ற ஒரு எபிலிட்டி அன்லாக் பண்ணியிருப்பாரு. அதன் மூலியமா மிஸ்டர் ஒன்னோடைய அந்த ஸ்டீல் பவரை கட் பண்ணி டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இது வந்து ஒரு வின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஜோரோடைய மித்தே பிகின் ஆச்சு. ஆக்சுவலா யாரா இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு இடத்துல தோணும். இதனாலே இந்த ஒரு பேட்டில் முக்கியமா இந்த ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது பேட்டில் நம்பர் 6. இதுக்கடுத்தா 5th பார்க்க போகிற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா லூஃபி விசஸ் கட்டாகோரி. இந்த ஒரு பேட்டில் இருந்து கட்டாகோரிக்கு கிடைச்ச ரெஸ்பெக்டே வேறுங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவங்க 2 பேரும் மிரர் வேர்ல்டில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கட்டாகோரியோடைய அப்சர்வேஷன் ஹாக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லூஃபியோட மோஸ்ட் டெக்னிக்கலான ஒரு ஆப்பனண்ட். அண்ட் இந்த ஃபைட்டை பார்க்குறப்ப ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரியும் தோணும். பட் நம்ம லூஃபியோட பேஷன்ஸ், க்ரோத் அண்ட் பெயின் இது எல்லாமே லூஃபியோட அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கியை அவேக்கன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அவேக்கன் ஆனது மட்டும் இல்லாமல் கட்டாகோரியோடைய ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணியிருப்பாரு நம்ம லூஃபி. பை த எண்ட் இது வந்து ஒரு ஃபைட் கிடையாது, 2 ஃபியூச்சர் கிங்ஸ்குள்ள நடக்கிற ஒரு டியூயல் தான். அண்ட் இந்த ஒரு ஃபைட்டை பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்து கட்டாகோரி நம்ம ஸ்ட்ரா ஹேட் கிரியோடைய ஒரு மெம்பரா இருக்க மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிருப்பீங்க. அதுல நானும் ஒருத்தர். எனக்கு கட்டாகோரி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணாம தான் நம்ம லூஃபி கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட மெயின் பவரே அவருடைய அப்சர்வேஷன் ஹாக்கி தான். ஸோ இந்த ஒரு பேட்டிலுக்கு அப்புறமா நம்ம கட்டாகோரியோடைய பாத் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் எனக்கு வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம லூஃபிக்கும் கட்டாகோரிக்கும் எப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துச்சு. இந்த 2 கேரக்டர் பத்தி மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா 4th பார்க்க போகிற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்ட் விசஸ் மெரைன்ஸ். ஆக்சுவலாக இது ஒரு ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வார். இந்த ஒரு வாரில் ஒயிட் பியர்ட் தனியாக நேவிக்கு அகைன்ஸ்டாக நின்று இருப்பாரு. சாரி, நேவிக்கு அகைன்ஸ்டாக மட்டும் இல்லாமல் வார்லார்ட்ஸ், அட்மிரல்ஸ், வைஸ் அட்மிரல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜைஜான்டிக்கான கேரக்டர்ஸ் கூட தனியாக நின்று ஃபைட் பண்ணுவார். அண்ட் நிறைய பிட்ரேயல்ஸும் இந்த ஒரு வாரில் பார்க்க முடியும். அந்த ஒரு பிட்ரேயல்ஸ் மூலிமா நிறைய காயமும் இவருக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் அவர் சீயை 2 ஸ்பிளிட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் சாகும்போது அவருடைய முதுகில் சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்கேர் கூட இருக்காது. மொத்த அடியுமே அவருடைய செஸ்ட்ல தான் வாங்கியிருப்பாரு. அது பார்க்குறப்ப ரொம்ப இமோஷனா இருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டில் எதுக்கு இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா, இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய பைரேட் குரூப்பை யார் பார்த்துக்க போறா அண்ட் இவரோட பிளேஸ்க்கு யார் வருவாங்க அப்படின்ற நிறைய கேள்விகளும் இருந்தது. முக்கியமாக அவருடைய ஒன் பீஸ் இஸ் ரியல் இந்த ஒரு டைலாக் எப்படி ஸ்டோரிக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. முக்கியமாக இந்த ஒரு ஃபைட்டை 4th பிளேஸ்ல வச்சதுக்கான ரீசனே ஒயிட் பியர்டுக்காக மட்டும்தான். ஈவன் அவர் கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் அவரோட ஃபைட்டிங் எபிலிட்டி அந்த ஒரு வாரில் பார்க்க செம்மையா இருந்தது. அதனாலே இந்த ஒரு ஃபைட்டை டாப் 5ல வச்சிருக்கேன். இப்போ டாப் 3 பொசிஷன்ஸுக்கு வந்துட்டோம். இதில் டாப் 3ல இருக்கிற ஃபைட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா லூஃபி விசஸ் ராப் லூச்சி. இந்த ஒரு ஃபைட்டை 3rd பொசிஷனில் வச்சதுக்கான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைபி ஆர்க் தான். பிகாஸ் அந்த ஒரு ஆர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணும். பட் என்னதான் அது ஸ்லோவாக இருந்தாலும் அந்த ஒரு ஆர்க் ஏன் இம்பார்ட்டன்ட்னு நம்ம இப்போ ஒன் பீஸ் பார்க்கும்போது தெரியும். பட் ஸ்டார்டிங்கில் அதை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு செட்பேக்காகவே அமைஞ்சது. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஆர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பக்காவான ஆர்க் எனிஸ் லாபிஸ் ஆர்க் இருந்தது. அதுலேயுமே லூஃபி விசஸ் ராப் லூச்சி ஃபைட் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இது இவங்க 2 பேருக்குள்ள நடக்க போற ஒரு மெயின் டியூயல்னு கிடையாது. நம்ம லூஃபி ராபின்காக மட்டும்தான் ராப் லூச்சி கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. முக்கியமா ராபின் நான் வாழணும் அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னதுல இருந்து நம்ம லூஃபி எவ்வளவு சீரியஸா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்றத பார்த்திருப்போம். ராபின் சொன்னதுக்காக ஒரு வாரிய வேர்ல்டு கவர்மெண்ட் மேல டிக்ளேர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபைட்ல முக்கியமா கியர் 2 அவேக்கன் பண்ணியிருப்பாரு. நாட் ஒன்லி கியர் 2 கியர் 3 தான். அதை அவேக்கன் பண்ணி ராப் லூச்சியை டிஃபீட் பண்றப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூமெண்டா இருந்தது. சரி ப்ரோ, இது எப்படி ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தாங்க. லூஃபியோட கியர் 2 and 3 பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கியர் 4 பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ரீசனால் தான். பட் கியர் 4 நம்ம ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் பார்த்துருப்போம். இனிவே இந்த ஒரு பேட்டிலும் ஒரு நல்ல பேட்டில் தான். இதை பற்றியும் மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா டாப் 2ல இருக்கிற ஃபைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் விசஸ் அகைனோ. ஸோ அகைனோ ஏஸ்க்கு கொடுத்த ஒரு பஞ்சு மொத்த ஒன் பீஸ் ஃபேண்டமையும் அதிர வச்சுது. ஆக்சுவலாக அந்த ஒரு பஞ்சு நம்ம லூஃபிக்கு வர வேண்டியது. பட் நம்ம ஏஸ் நம்ம லூஃபியை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு பேட்டில் எதுக்கு இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலாக இந்த வாரில் ஏஸ் சர்வைவ் ஆயிடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்போம். பட் அந்த இடத்துல ஒன் பீஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது அப்படின்னு நம்ம இச்சிரோவோட ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதனாலே இதை டாப் 2ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்போ டாப் 1ல இருக்கிற ஃபைட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாரும் கணிச்சிருப்பீங்க, லூஃபி விசஸ் கைடோ தான். இந்த ஒரு பேட்டில் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும். பட் இது எதுக்கு நம்பர் 1ல வச்சிருக்கேன்னா, ஆக்சுவலாக இந்த சன்கார்ட் தான் யாரு, ஜாய்பாயோடைய ரீஇன்கார்னேஷன் என்ன, அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் இதெல்லாம் பற்றி நிறைய டீப்பாக இந்த ஒரு பேட்டில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஒன் பீஸ் அந்த ட்ரெஷரை தாண்டி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க தான் ஆர்வமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேட்டில் டாப் ரேட்டடான ஒரு பேட்டில் ஒன் பீஸ்லேயே, அதனால இது நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த லிஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த லிஸ்ட்டும். அண்ட் இதுக்கப்புறமா ஒன் பீஸ் மட்டும் இல்லாமல் ப்ளீச், ஜுஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர் இந்த மாதிரி நிறைய அனிமேஸ் பற்றியும் பேச போகிறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். until then stay tuned.